ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே வேதத்தின் வெளிச்சம் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே நாம் இயல்பாய் எளிதாய் எல்லா குடும்பங்களிலும் சபைகளிலும் பார்க்கிற ஒரு வேத வசனம் 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிப்போமானால் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கருமையானவர்களே, இந்த வேத பகுதியை நாம் சபை முடியும் பொழுது எல்லாரும் மடமடன் சொல்லிட்டு ஓடி போயிடும், அல்லது வீட்டில் குடும்ப ஜெபம் ஜெபிக்கும் பொழுதும் இவைகளை நாம் மடமட என்று சொல்லிவிட்டு ஓடிவிடுவோம். இது நமக்கு தெரிஞ்சு எல்லாம் இதை கேட்டா சபை முடிய போகுது அப்படின்னு தான் தெரியும். எங்க வீட்டில் கூட குடும்ப ஜெபத்தில் எங்க பிள்ளைங்க இதை சொல்லிட்டு பட்டுன்னு படுத்துருவாங்க, தூக்கத்துக்கு போயிடுவாங்க. எனக்கு அருமையான இதனுடைய உண்மையான விளக்கம் என்ன, இவளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. தாவீது சொல்லும்போது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. 1ஆம் சங்கீதம் 2ஆவதுல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு செய்ததை அவர் சொல்கிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறார். 66ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள், கர்த்தர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் என்று பக்தர் சொல்கிறார். இது சரீரத்துக்கு செய்ததல்ல, ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்தது. வேதம் சொல்கிறது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதிகளாய் வேதம் பிரிக்கிறது இவைகளை. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆத்மாவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே என்று சொல்ல. இதனுடைய வேத வசனத்தை நாம் புரிந்து கொள்ளாத எப்பொழுதும் உச்சரிக்கிறது உண்டு. இதுல 3ஆம் வசனத்துல அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். ஆத்துமா ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நான் சில வேளையில் இந்த ஊழியத்தின் பாதையில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சிலர் என்னிடத்தில் சொல்வது உண்டு, என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கூட எங்க கோயிலுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சபைக்கு வாருங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்வார். நான் இதிலிருந்து ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன், மற்றவர்களுக்கும் சொல்வது. இந்த பகுதியில தாவீது சொல்லும் பொழுது அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார் என்று வேதம் சொல்லு. 2வது என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். 5ஆம் வசனம் நன்மையினால் என் வாய் திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதாய் போல் ஆகிறது. 6ஆம் வசனம் ஒடுக்கப்படுற யாருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம பார்ப்போமானால் முதலாவது ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். ஆத்துமாவுக்கு செய்யற பெரிய காரியம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள், அது வேணும் இது வேணும், பிசிக்கலா சரீர பிரகாரமாய் உலக நன்மைக்காய் அதெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு பின்வாங்கி போறார். காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவர்கள் ஆத்துமாவுக்கு செய்ததை அவர்கள் தெரியவில்லை என்பதை நான் விளங்கிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். ஆத்துமாவுக்கு ஆண்டவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் என்று சொல்லி இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் கூட அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அந்த நியாயசாஸ்திர பரிசேலும் பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று நினைக்கிறாள். அதற்காக இயேசு ஒரு காரியத்தை சொன்னார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா, இவனை எழுந்து நட என்று சொல்வது எளிதா என்று சொல்லி எழுந்து நட உன் படுக்கை எடுத்துக் கொண்டிருந்தான். அப்படின்னா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, இந்த வியாதியை அவனுக்கு சுகமாக்க முடியுமானால் இவனுடைய பாவத்தை அவரால் மன்னிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் இயேசு அங்கே சொன்னார். அவை முதலாவது கர்த்தர் நமக்கு செய்த பெரிய உபகாரம் என்னவென்றால் அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார். எனக்கு அருமையானவர்களே, சிலுவையில் அல்லாமல் இயேசுவின் மூலியம் அல்லாமல் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் வேறு எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒருவரால் தான் தர முடியும் என்பதை நாம் இதில் அறிந்து கொள்ள முடியும். 2வது அவர் உன் நோய்கள் எல்லாம் குணமாய். 2வது தேவன் நம்முடைய நோயை குணமாக்குறார்.
அதுதான் வேதம் சொல்லுது, பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்கிறது. மூன்றாவது ஒரு காரியம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். எந்த பிராணனை? நம்முடைய ஜீவனை, உள்ள இருக்கிற அந்த ஆவியை ஆண்டவர், மனிதன் மரித்த பின்பு சரீரம் மண்ணுக்கு போய்விடுகிறது, ஆவி தந்த தேவனிடத்தில் போகிறது என்று வேதம் விளக்குகிறது. அவை இந்த ஆவிக்கு மனிதன் இங்க பூமியில் செய்த எல்லா பாவத்துக்கும் ஒரு தண்டனை உண்டு, நரக தண்டனை. அதுதான் அந்த பாதாளத்துக்கு இந்த ஆத்துமா போகிறது. அந்த ஆத்துமாவை ஆண்டவர் அந்த தண்டனை, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் என்று எழுதுகிறார். அவை நரக ஆக்கினிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டார். மூன்றாவது ஒரு காரியம், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். கிருபை, உன் வாழ்நாள் எல்லாம் நன்மை கிருபை உன்னை தொடரும். அவருடைய கிருபை என்றால் நாம் கேட்காமல், தகுதி இல்லாத நமக்கு கேட்காமல் கிடைப்பதுதான் கிருபை. கிருபை வேற, இரக்கம் வேற. இரக்கம் என்றால் ஒருவனை போய் கெஞ்சும் பொழுது அவன் நமக்கு இறங்கி ஒன்றை கொடுப்பது இரக்கம். கிருபை என்றால் கேட்காமல் தேவனே நமக்கு கொடுப்பதுக்கு தான் கிருபை. தகுதி இல்லாத நமக்கு அவர் பாராட்டுகிற அந்த காரியத்திற்கு தான் அந்த கிருபை என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அவை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி. ஐந்தாவது ஒரு காரியம், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். வாய நன்மையினால் என்ன திருப்தி ஆக்குறான்? இட்லி தோசையினால் அல்ல, நம்முடைய வாயை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் திருப்தி ஆக்கி. ஏசியா சொல்லும் பொழுது, கர்த்தர் அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினியை கொண்டு வந்து நாவை தொட்டார், நான் இப்பொழுது பரிசுத்தமானேன் என்று பக்தன் சொல்கிறது எத்தனை உண்மை! பிரியமானவர்களே, நம்முடைய வாய் பழையவைகளை பேசிக்கொண்டு பழைய காரியத்தை பேசுகிறது. நம்முடைய நாவில தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்து புதிய பாட்டை, தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தர் என் நாவில புது பாட்டை தந்தார். எல்லா பாட்டும் நீங்க பாடினீங்கனால பழையசாகும். ஆனா எந்த பாட்டு பழையசாவதுன்னா, அபிஷேகத்தின் அந்நிய பாஷை என்ற பாட்டு மட்டும் பழைய பாட்டா ஆகாது. அதனால நன்மையினால் வாயை திருப்தியாக்கி. அப்புறம் 6வது ஒரு, கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வயசு பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் நாம் மடிந்து போக வேண்டிய நமக்கு நம்முடைய வியாதியை குணமாக்கி நம்முடைய வயதை கூட்டி கொடுக்கிறார் ஆண்டவர், இல்லையா? வயது, பாவத்தினால் வயது போய்விடும். உலக பிரகாரமா நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஒருவன் குடித்து கொண்டே இருந்தா டாக்டர் சொல்றப்பா நீ நல்லா வாழணும்னா குடிக்காத. அப்ப நம்முடைய வாழ்வு, ஆயுசு நாட்கள் பாவத்திலும் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் நமக்கு இதையெல்லாம் செஞ்சார்னா நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பார் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். 6ஆம் வசனத்தில் சொல்ல, ஒடுக்கப்படுற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். இப்படி ரட்சிக்கப்பட்ட எவருடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தாரோ, இல்லையா? 32ஆம் சங்கீதத்தில் எவனுடைய பாவம் மன்னித்தாரோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. ஆகவே யார் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுள்ள அவர் பாக்கியவான். ஆகினால்தான் இந்த வசனம் சொல்லுது, அவர் சொல்ற, இப்படி கர்த்தர் ஒடுக்கப்படுற இந்த இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் நீதியும் நியாயம் செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நியாயம் செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல செய்கிறார். நீதி அவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்கிறார். இப்படி அநேக காரியங்கள் உண்டு. அதனால்தான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையே மறவாதே. இதுதான் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்த உபகாரம். எனக்கு அருமையானவர்களே, ஆகினால இந்த வசனத்தை நாம் விளங்கி கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், நாம் ஏதோ ஜெபத்தின் முடிவில் சொல்லப்படுகிற ஒரு வாக்கியம் என்பதே நாம் நினைத்துக் கொள்கிறோம். சபையிலும் இதனுடைய விளக்கம் தெரியாமல் சபை முடியும் போது சொல்லிவிடுகிறோம், குடும்ப ஜெபத்தில் சொல்லிவிடுகிறோம், எங்க போனாலும் நம்ம ஜெபம் முடிவில் இதை சொல்கிறோம். ஆனா இதனுடைய விளக்கம் தான் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் சொல்கிறோம். எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே 2ஆம் வசனத்தில் சொன்னபடி அவர் செய்த சகல உபகாரங்களை யாராலையும் செய்ய முடியாது. உலகத்துல வேற எந்த இடத்திலும் நடக்காத ஒரு காரியம் ஆண்டவரிடத்தில் மட்டும் உண்டு. ஆகினால்தான் நான் இயேசுவை தேடி வந்தேன். பிரியமான, ஆகினால்தான் நான் சபைக்கு போகிறேன். காரணம், எந்த மனிதனாலையும் மற்ற யாராலையும் கொடுக்க முடியாதது
இந்த காரியத்தை ஆத்துமாவுக்கு செய்கிற காரியம் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆகவே என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்வேன் என்று அந்த 66:16 நாம் பார்த்தோமே. எனக்கு அருமையான சகோதரனே, ஆகவே நீங்கள் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் அருமையானவர்களே, மற்ற உபகாரங்கள் எல்லாம் சரீரத்துக்கு செய்தவைகள், இது ஆத்துமாவுக்கு செய்தது. சரீரத்துக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் சாதாரண மற்ற மனிதர்களுக்குள் செய்துவிட முடியும், அல்லது மற்ற சொந்த பந்தங்கள் செய்துவிட முடியும், இல்ல அரசியல்வாதிகள் சரீரத்துக்கு செய்துவிட முடியும். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, ஆத்துமாவுக்கு அவரை தவிர இந்த காரியத்தை யாராலையும் செய்ய முடியாது. இந்த 5-6 காரியங்களை அவர் ஒண்டிதான் செய்ய முடியும், அவரால் தான் முடியும். வேறு எங்கும் இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகினால்தான் நாம் சொல்றோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்களே நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள் என்று சொல்ற காரணம் இதுதான். எனக்கு பிரியமானவர்களே, ஆகினால்தான் நீ முழு உள்ளத்தோடு அவரை ஸ்தோத்திரி. வேற எது இல்லாமல் போனாலும், ஆபகுக் சொல்லும் பொழுது ஆட்டு மந்தையில் ஆடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இந்த உலக பிரகாரமா இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். காரணம், என் ஆத்துமாவுக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்திருக்கிறார். என கருமையானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.